ஏகப்பட்ட ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டுகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கதை தாங்க இது. பிரவீன் கோடு ஷப்பு அப்படின்னு ஒரு மலையாள படத்தோட கதையை தாங்க பார்க்க போறோம். இந்த படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்டுகள் இருக்கு. கதை என்னன்னா, ஒரு கல்லுக்கடியில ஒரு கொலை நடக்கும். அந்த கொலையை நம்ம ஹீரோ போயிட்டு விசாரிப்பாரு. விசாரணையில அந்த கொலையை யார் பண்ணது அப்படிங்கறதா இந்த படத்தோட கதையை. இப்ப நேர படத்தோட கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கல்லுக்கடையை ஒண்ணு காமிக்கிறாங்க. சரக்கு அடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளு சேர்ல இருந்து அப்படியே மேல போற மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க. பயபுல தூக்குல தொங்கி இறந்து போறாரு. அதே இடத்துல இந்த கேஸ விசாரிக்கிறதுக்காக பல பேர் போலீஸ்காரங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கதான் நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. பேரு சந்தோஷ். வந்திருக்கிறது நம்ம எஸ்ஐ. சோ வந்த கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ இங்க புதுசா டிரான்ஸ்பர் ஆகி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. எல்லாரும் சல்யூட் அடிக்கிறாங்க. அதே இடத்துல இருக்கிற மேலதிகாரி நம்ம ஹீரோவை பத்தி விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பயங்கரமான டேலண்ட் இருக்குங்க. புதுசா ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போயிட்டு விசாரிச்சுட்டாலே கொஞ்ச நேரத்துல மினிமம் ஒரு 10 டேஸ்க்குள்ள அந்த கேஸ ஓவர் டேக் பண்ணி முடிச்சிருவாரு. அப்படிப்பட்ட பயங்கரமான திறமையான ஆளு. இதுவரைக்கும் நடந்த கொலை கேஸ், கொள்ளை கேஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒண்ணு கூட பெண்டிங் வைக்காம ஒரு 2-3 நாள்ல சால்வ் பண்ண அந்த அளவுக்கு திறமையான போலீஸ்காரங்க. வந்திருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட அங்க இருக்கிற மேலதிகாரி, உங்ககிட்ட தான் ஒரு கேஸ கொடுக்கணும். இந்த கல்லுக்கடையில ஒரு கொலை நடந்துருச்சு. அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. நீ தான் போயிட்டு அதை விசாரணை பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மாவை போட்டு அடிக்கிறது, துன்புறுத்துறதுன்னு இப்படியே வாழ்க்கை போய்கிட்டு இருந்ததால ஒரு கட்டத்துல அவங்க அம்மா இறந்தே போயிருக்காங்க. அதனால கல்லுக்கடை வாசனை, சாராய வாசனை கண்டாலே எனக்கு ஆகாது சார், இந்த கேஸ் மட்டும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யோ என்னையா நீ புதுசா ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கிற இந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி இதை போயிட்டு விசாரிக்க மாட்டேன்னு சொல்ற, நீ தான் அதுக்கு சரியான ஆளு, நீ தான் இந்த கேஸை விசாரிக்கணும்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போறாரு அழுத்தம் திருத்தமா. அதே இடத்துல திரும்ப இங்க நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்ல சொன்னார் இல்லையா, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு. அதை நம்ம ஹீரோ சின்ன வயசுல பாக்குற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அதை நினைச்சு நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்ஸ் ஆகி போய் கிடக்கிறாரு. கொலை நடந்த அந்த பார்ல போயிட்டு விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார். விசாரணையில அன்னைக்கு நைட்டு எவன் சரக்கடிச்சானோ, அந்த பார்ல எவன் இருந்தானோ ஒட்டுமொத்த பேரையும் அள்ளி தூக்கி போட்டுட்டு வந்து தனித்தனியா விசாரிக்கிறாங்க. இங்க முதல்ல சுனில்னு சொல்லிட்டு ஒருத்தரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ அந்த இடத்துல தானே இருந்த, இந்த சரக்கு தானே அடிச்ச, இந்த பர்ஃபியூம் தானே நீ போட்டிருக்க, உனக்கு இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம ஹீரோ புட்டு வைக்கிறாப்புல. அங்க இருக்கிற ஒட்டுமொத்த போலீஸ்காரங்களுமே ஆடி போறாரு. நம்ம ஹீரோ அதுல தானே பிரில்லியன்ட். சோ அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டா, அன்னைக்கு எல்லாம் இவங்க சீட்டாடுன்னு சொல்லி முடிவு பண்ணிருந்தாங்களா. ஒவ்வொருத்தவங்களும் எல்லாரும் சரக்க போட்டுட்டு இருந்தாங்க. அதே இடத்துல கொலை நடந்தது இல்லையா, இறந்து போன பாபு கொம்பன் அவனோட பேரு இது. அவன் தான் இறந்து போயிட்டான். அன்னைக்கு அவன் உள்ளதான் தனியா நின்னு சரக்கு அடிச்சிட்டு இருந்தான். அந்த பாரோட ஓனருமே கூட அவன் தான். அவன் உள்ளுக்குள்ள இருக்கும்போது நாங்களாம் சரக்கு அடிச்சிட்டு இருந்தோம். அப்போ ஒரு 2 வயசானவங்க போயிட்டு சண்டை போட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்டு ஒருத்த மாத்தி ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அங்க தூக்குல தொங்கிட்டு இருக்கிறத பாத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கத்தி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த தொங்கிட்டு இருக்கிற ஆளை முதல்ல பார்த்த அந்த நபரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இவன் ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். இவங்க ஆயா ஆப்பா சொல்றதுக்கு கல்லு கட்டு தான், அதுக்காக தான் நான் வந்தேன், மத்தபடி எனக்கு எது தெரியாது சார், அவங்க தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த டெட் பாடியை யார் இறக்குனதுன்னு சொல்லி கேட்டா, அதே இடத்துல வேலை பார்க்கிற கண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் தான் இறக்கிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல சார், இந்த கொம்பா இருக்கான் இல்லையா பாபு கொம்பன், அவனோட பேரு ஆள் அந்த அளவுக்கு முரடா சார், நிறைய துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இங்க ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த கொம்பா இருக்கான் இல்லையா, இறந்து போன பாபு கொம்பன், அவன் பயங்கரமான ஆளுங்க. ஒரே ஆளா ஒட்டுமொத்த பேரை அடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான முரட்டு கட்டவன். சோ அவனை பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி இங்க இருக்கிற ஆளு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் அந்த கண்ணன்கிறவன் தான் அந்த டெட் பாடியை இறக்கி இருக்காங்க. கயிறை கட் பண்ணி தான் இறக்கி இருக்காங்க, அவுக்க முடியலையா. அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு இந்த ஆளு சுனில் போன் பண்ணி இருக்காரு. போன் பண்ணதுக்கு அப்புறமும் பொதுவா இவங்களா டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள சீட் ஆடுவாங்களா. அப்படி சீட் ஆடும் போது பார் எல்லாம் க்ளோஸ் பண்ணி சாவியை உள்ள வைக்கிறது வழக்கம். அப்படி உள்ள வச்சிருக்கும் போது மெயின் டோர் ஓபன் ஆகவே இல்ல அப்படின்னா வெளியால யாருமே உள்ள வந்து கொலை பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அந்த பாபு உட்கார்ந்து இருக்கிற பின்டோர் வழியாவும் யாரும் வரல. ஏன்னா எந்த ஒரு பொருளுமே உடைக்கல, அதுவும் லாக்கில தான் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு நாங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா இருந்தல, எங்களுக்குள்ள இருக்கிற யாரே ஒரு ஆளு தான் பாபுவை கொலை பண்ணிருக்காங்க. முன்விரோத காரணம் யாருக்கு இருக்குதோ அவன் தான் கொலை பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு சுனில் அங்கே முடிவு பண்ணிருக்காரு. போலீஸ் வர வரைக்கும் யாரும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லி அங்கவே எல்லாரையும் உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க போயிட்டு ஒவ்வொருத்தங்களா விசாரிச்சு நம்ம ஹீரோ இங்க கூட்டு வந்து வச்சிருக்காரு. அந்த துப்பாக்கியெல்லாம் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. இறந்து போன அந்த டெட் பாடியையும் நம்ம ஹீரோ பாத்துருக்காரு. பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மேலதிகாரியை விசாரிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ ஒவ்வொன்னையும் புட்டு வைக்கிறாரு. சார், இது வந்துட்டு ஒரு தற்கொலை கிடையாது, இது வந்துட்டு ஒரு கொலை, திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலை அப்படின்னு சொல்றாரு. எதை வச்சு சொல்றேன்னு சொல்லி கேட்டா, பொதுவா தூக்கு மாட்டுறவங்க தூக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த டேபிள்ல ஏதாவது ஒரு ஷேக்கிங் இருக்கணும். ஆனா அவர் தொங்கின அந்த டேபிள்ல இருந்து ஒரு ஷேக்கிங் கூடமே கிடையாது. கயிறு யாரோ பின்பக்கமா ஆட்டி இழுத்ததுக்கான அடையாளம் இருக்கு. ஏன்னா கழுத்துல சைடு பக்கமா ஒரு கிராச் இருக்குது. அதே மாதிரி
கொலை பண்ண வந்தவங்களுக்கு முன்பகையா இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். பணத்துக்கோ மத்தபடி எதுக்காவது ஆட்டை போடணும்னு வந்திருந்தா கூட அந்த டிராவல இருக்கிற பணத்தை ஒண்ணு கூட கை வைக்கல. அதே மாதிரி அந்த நோட்டு புக் ஒண்ணு இருக்குது மேல டேபிள்ல, அதுல இருக்கிற ஒரு 2 பேப்பரை கிழிச்சிருக்காங்க. அப்ப யாரு உள்ள வந்திருக்காங்க, கிழிச்ச பேப்பருமே அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா புட்டு புட்டு வைக்கிறாரு நம்ம ஹீரோ. அதே மாதிரி வெளியிருக்கிற ஆளு யாருமே உள்ள வரல. ஒருவேளை உள்ள வந்திருந்தா கூட அவங்க முன்கூட்டியே உள்ள வந்திருக்கணும். அதுக்கான வழியை விட்டது இந்த பாருக்குள்ள இருக்கிற யாரோ ஒரு ஆளு தான் அப்படிங்கறதையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஏன்னா கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துல இவங்க சாத்தினாங்க இல்லையா கதவை, சாத்திட்டு சீட் ஆடுற அந்த நேரத்துல மழை பெஞ்சிருக்கு. சோ ஒருவேளை அந்த கொலைகாரங்க அந்த டைம்ல வந்திருந்தா கூட மழை பெஞ்ச சேறு சகதியும் படிக்கட்டுல கால் தடயமா இருந்திருக்கும். சோ அது இல்ல அப்படின்னா முன்கூட்டியே ஆளு செட் பண்ணப்பட்டிருக்குது. இல்ல அப்படின்னா இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. மேலதிகாரி மிரண்டு போறாரு, என்னடா இந்த அளவுக்கு பயபுல விசாரிக்கிறான் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தவங்களையும் விசாரிக்கிறாங்க. விசாரணையில கண்ணங்கிற ஒருத்தவன் அதே பார்ல வேலை பார்த்தான் இல்லையா, அவன் பொண்டாட்டிக்கும் பாபுக்கும் கொஞ்சம் லிங்க் கனெக்ஷன் இருக்குதா சொல்லி பக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு சீனாவும் நமக்கு காமிக்கிறாங்க. பார்ல ஒவ்வொரு தடவை இருக்கும்போது அந்த பாபு வந்திருக்கிற கொஞ்ச நேரத்துல பின்னாடியே அந்த கண்ணனோட வைஃப் ஒருத்தி இருக்கிறா, அவளோட பேரு மினிண்டா. அவளும் வந்துட்டு பாபு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள போனவனே உன் பொண்டாட்டி அங்கதான்டா போறா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கிண்டல் பண்ண, பாபு ஒரு ஹேண்டிகேப் கொஞ்சம் பலம் இல்லாதவனால அவனால என்ன பண்ண முடியும் தெரியாம உள்ள போறான். சண்டை போடலான்னு பாக்குறான். அவன் பொண்டாட்டி வேகமா ஓடி இருக்கிறத பாக்குறாங்க. அதுவும் அரகுற துணியோட சேலையை மேல போத்திட்டு போறான். இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க நம்ம கண்ணனுக்கு பொண்டாட்டி மேல கொஞ்சம் வெறி வருது. அதனாலேயே பொண்டாட்டி எல்லாம் அதிகமா வீட்டுல போயிட்டு அடிக்கிறது துன்புறுத்துறதுன்னு ஒரு பக்கம் இருக்குது. இப்ப அந்த மெனிண்டான்னு ஒருத்தர் இருந்தா இல்லையா கண்ணனோட வைஃப், அவளை கூப்பிட்டு வந்து நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. விசாரணையில உன்னை எல்லாமே தெரிஞ்சுதான் அங்க கூப்பிட்டு வந்திருக்கேன், உனக்கும் பாபுக்கும் கொஞ்சம் கனெக்ஷனாமே லிங்காமே அப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உங்க வீட்டுக்காரர் உன்னை அடிப்பானமே கேஸ் கூட நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ வலிகிறாரு. என் வீட்டுக்காரர் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாரு, தேவையில்லாமலாம் நீங்க விசாரிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இருக்கிற இந்த மினிண்டா அவரோட ஹஸ்பண்ட் கண்ணனோட வாழ்றது இல்லையா, பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஒரு கட்டத்துல ரொம்ப அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற லெவலுக்கு போயிடுச்சு. அதுல இருந்து 2 பேரும் பேசிக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் அவன் பொண்டாட்டி வீட்டுல தனியா இருக்கும்போது பாபு அங்க போயிருக்கிறான். இந்த விஷயம் நம்ம கண்ணனுக்கு யாரோ சொல்லிருக்காங்க. கோபத்தோட போய் அவன் பொண்டாட்டி அடிக்கலான்னு போகும்போது பாபுவே, இது பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது, நான் காசு கொடுக்கதாண்டா வந்தேன்னு சொல்லும்போது உன்னை நான் நம்பினேன், நீயே எனக்கு துரோகம் பண்றே அப்படின்னு சொல்லும் போது கூட கண்ணனை தள்ளி விட்டு அந்த பாபு அங்க இருந்து போறான். அவன் பொண்டாட்டியுமே உள்ள போறான். போடி போ, எவ்வளவு நாள் இப்படி எல்லாம் நடக்கும், ஒரு நாள் உன்னை வச்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் உன்னாலதான் நடக்க முடியல, எதுவும் செய்யவும் முடியல, அவனாவது பண்றானேன்னு சந்தோஷப்பட்டுட்டு போடா, ஊர் உலகத்துல யாரும் பண்ணாத்தேடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம கண்ணனை ஒரு மாதிரி கேவலமா பாக்குறாங்க. இது நம்ம கண்ணனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால நீ கொலை பண்ணிட்டியாடா பாபுன்னு சொல்லி கேட்டா, சார் சத்தியமா சொல்றேன், எனக்கு என் பொண்டாட்டி மேல ஒரு கோபம் இருக்குது, அதே மாதிரி பாபு மேலே கொஞ்சம் கோபம் இருக்குதா, இல்லன்னு சொல்லல, அதுக்காக நான் அவனை கொலை பண்ணல. கொலை நடந்த அன்னைக்கு நான் அதே இடத்துல தான் உட்கார்ந்து இருந்தேன், எல்லார்கிட்டயும் நான் சீட் அடிக்கிட்டு தான் இருந்தேன், நீங்க வேணா விசாரிச்சு கூட பாருங்க, அந்த இடத்த விட்டு நான் எந்திருக்கல அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்றாரு. நீ பண்ணல அப்படின்னா பாபு வேற யார் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி ஹீரோ கேட்டா, பாபுக்கு வெளி இடத்துல நிறைய எதிரிங்க இருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கல்லு கடை வேற ஒருத்தவன்ட்ட இருந்து அடிச்சு பிடிங்கிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது நிறைய இடத்துல சண்டை நடந்தது. ஒரு தடவை பார்ல இருக்கிற எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. அதே பார்ல ஒரு பொண்ணு ஒருத்தி வேலை பார்க்கறா. அந்த பொண்ணுகிட்டே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு. இப்படி ஆளு கொஞ்சம் பாடிகார்டா இருக்கிறதால ஒவ்வொரு பொண்ணுங்களும் இவரை பார்த்தோன்னே மயங்கிடுவாங்க. அப்படிதான் என் பொண்டாட்டியும் மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லி கண்ணன் சொல்றாரு. ஒரு தடவை பார்ல சண்டை நடக்க அங்க இருக்கிற பொருள் எல்லாம் உடைச்சதால கடுப்பாய் போன நம்ம பாபு என்ன பண்ணிருக்காருன்னா போய் எல்லாத்தையும் அடி அடின்னு அடிச்சிருக்காரு. அந்த ஃபைட்டுக்கு அப்புறமும் கெத்தா ஒண்டியா நின்னதுல இருந்து தான் கண்ணனோட வைஃப் இவரோட உடம்பு கட்டுமஸ்தான இந்த உடம்ப பார்த்து விழுந்திருக்கிறா. இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல ஹீரோ டீ எல்லாம் குடிக்கிறாங்க. நீ மட்டும் உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு நாங்க சாப்பிடறதுக்கு டீ எல்லாம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ பேசுற பாஷாவில பார்த்து நீங்க திருவனந்தபுரமா அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணனை கேட்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா எப்படி கண்டுபிடிச்சோன்னு சொல்லி கேட்டா, சார் நீங்க பேசுற பாஷையிலே தெரியுது நீங்க அந்த ஊருக்கு சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி இந்த கண்ணன் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி உன் மனைவியை கல்யாணம் பண்ண, அரேஞ்ச் மேரேஜ் தானே அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் அதெல்லாம் இல்ல லவ் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எப்படியா கரெக்ட் பண்ணு சொல்லி ஹீரோ கேட்டா, ஆரம்பத்துல அந்த பொண்ணு தான் வந்து நம்ம கண்ணன் கிட்ட லவ் எல்லாம் சொல்லி இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா சுத்தி இருக்கிறாங்க, பழகி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்தையும் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு தடவை நம்ம கண்ணன் வீட்டுல இல்லாத நேரம் ஒவ்வொருத்தரும் வீட்டுல வந்து ருசி பார்த்திருக்கிறான். இது நம்ம கண்ணனுக்கு பிடிக்காம சந்தேகப்பட்டு வீட்டை சுத்தி கவர் பண்றது, கேட்ட போடுறது அப்படின்னு அவ யாருக்கிட்டயாவது போன்ல பேசிட்டு போனாலும் அந்த போனை எடுத்து நோண்டி பாக்குறதுன்னு நாளுக்கு நாள் சந்தேகம் அதிகமா போயிடுச்சு. இப்படிலாம் ஒரு கண்டத்துல இருக்கும்போது 10 வருஷத்துக்கு அப்புறமும் குழந்தை இல்லாம இருந்திருக்குது. ஊர்ல இருக்கிறவங்க தப்பா பேசினாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிருக்கா. ரொம்ப சந்தோஷமாவும் ஹாப்பியாவும் இருந்திருக்காங்க. ஆனா அந்த சந்தோஷமா ஹாப்பி
அப்படின்னும் கொஞ்ச நேரம் கூட இல்ல அந்த கரு கலைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம அந்த குழந்தைக்கு நான் அப்ப இல்லன்னு சில பேர் சொன்னாங்க. அது எனக்கு பிடிக்கல, அதனால சண்டையில தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கண்ணனும் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து அதே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர், ஒரு வாதியார் இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்கிறாங்க. கண்ணன் வந்துட்டு அன்னைக்கு சீட்டாடிட்டு உங்க கூட தான் இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் ஆமா சார், அவன் ஏந்தே போகல, அங்கதான் இருந்தான், நாங்க எல்லாரும் ஒன்னாதான் இருந்தோம், அவன் தான் இறந்ததுக்கு அப்புறம் போயிட்டு அந்த கழுத்தெல்லாம் அவுத்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவன் எங்கேயுமே போகலன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் அதை சொல்றாங்க. அப்ப இந்த கண்ணன் வந்துட்டு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்டா, கண்ணனை பத்தி வேற என்னெல்லாம் இருக்கு, அவன் என்னெல்லாம் வேலை பார்ப்பான்னு சொல்லி கேட்டா, அவன் எல்லா வேலையும் பார்ப்பான் சார், எந்த வேலையா இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டான், மேஜிக்லாம் கூட அவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓ மேஜிக்லாம் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கையும் காலையுமே கட்டிக்கிட்டு ஆத்துல குதிச்சு அங்க இருந்து தப்பிச்சு வர்றது, புறாய வச்சுக்கிட்டு சில்லற காசா பறக்க வர்றது, ஸ்டூல்ல ஒரு பொண்ணை உட்கார வச்சு அந்த நபரையே காணாம போற வைக்கிறதுன்னு இப்படின்னு ஏகப்பட்ட மேஜிக் எல்லாம் தெரியும். அந்த மேஜிக் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தங்கள்ட்ட சொல்லியும் கொடுத்திருக்கிறாரு நம்ம ஹீரோ. அதுவும் குறிப்பா அந்த சுனிலுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த கேஸ்ல யார் தான் கொலைகாரன் அப்படிங்கறத நம்ம ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. 7 நாள் ஆயிடுச்சு. இதுல மேலதிகாரி வந்து கண்டபணிக்கு திட்டுறாரு, பேசாம நீலாம் அவன் காலை பிடிச்சி நக்கிட்டு கிடக்கிறதா லாக்கி, பேசாம அவனை கூட்டு வச்சு கஸ்டடியில வச்சு தோலை உரிச்சுனா அந்த கண்ணன் தான் பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற மேலதிகாரி சொல்றாரு. சார் வயலன்ஸ் எல்லாம் கையில எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. ஹீரோவோட பாலிசி என்னன்னா, ஒரு நபரை அடிக்காமலே அவன் வாயில வந்து உண்மையை வர வைக்கிறதா. மேலதிகாரி இந்த காட்டிட்டு போறாரு இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியாம ஆளு முழிச்சிட்டு இருக்கிறான். சரின்ட்டு இப்போ கண்ணன் வைஃப் அவங்க பிரிஞ்சு தானே இருக்காங்க, அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பாக்கலாம்னு சொல்லி போறாரு. போகும்போது அதே இடத்துல அந்த பார்ல வேலை பார்க்கிற ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்டே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரணையில ஓ புருஷன் தானே கொலை பண்ணா, அன்னைக்கு நைட்டு நீ அவன் அங்கதானே இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டா, என் வீட்டுக்காரர் அன்னைக்கு அங்கதான் இருந்தாரு, ஆனா அன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நேரத்துல நான் ஒரு விஷயத்த பார்த்தா அது உங்ககிட்ட சொல்லணும், அன்னைக்கு நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன விஷயம் சொல்லி கேட்டா, அன்னைக்கு நைட் டைம் இவங்க எதிர்ச்ச ஜன்னல் வெளியில இருந்து இவங்க வீட்டுக்கு நேரா தான் அந்த பார் கடை இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது ஒருத்தவன் யாரோ மொட்டை அடிச்சுட்டு அவன ஒருத்தன் நின்னுகிட்டு இருந்தான், அவன் என்ன பாக்குற அந்த கேப்ல தான் நான் கீழே குனிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவன் யாரு, மத்தபடி அவன் எங்க போனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்தேன்னு சொல்லி கேட்டா, அதுக்கப்புறம் நான் பார்க்கல, மேற்கொண்டு ஏதாவது சொல்லணும்னா எனக்கு ஒரு 5000 ரூபாய் காசு தேவைப்படுது, அந்த 5000 ரூபாய் காசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காசுல என்கிட்ட இல்ல, நான் நேர்மையான போலீஸ்காரன், லஞ்சம் கூட வாங்க மாட்டேன், மாச கடைசி வேறமா, என்ன பார்த்தேன்னு மீதி கதையெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த பொண்ணு எனக்கு எதுவுமே இல்ல, மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுது. இப்ப அடுத்தது கண்ணனை போட்டு அடி பொலன்னு பொழந்திருக்காங்க ஸ்டேஷன்ல. வயலன்ஸ் எல்லாம் கையில எடுக்காதீங்கன்னு சொல்லி ஹீரோ திரும்பவும் திட்டுறாங்க. பேசாம உண்மையை சொல்லிடுறா அப்படின்னு சொல்லி கேட்டா, அவன் திரும்பவும் இன்னொரு கதையை சொல்றான். இதுக்கு முன்னாடி பாபு இந்த பார் கடையை வாங்குறதுக்கு முன்னாடி 2 பேத்துக்கு கூட சண்டை போட்டு இருந்தாரு, அதுல ஒரு நபர் இறந்து போயிட்டாரு, அவர் எப்படி இறந்தாருங்கிறது யாருக்குமே தெரியாது, ஆனா ஒண்ணு சார், இதுக்கு முன்னாடி இருந்த எஸ்ஐக்கும் நம்ம பாபுக்கும் ரொம்ப லிங்க் கனெக்ஷன் இருக்கு, டிஎஸ்பி வரைக்கும் பழக்க வழக்கங்கள் இருக்கு, அரசியல் சப்போர்ட் இருக்குது, அதனால அவர் தான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சும் கூட யாருமே பெருசா எதுவுமே பண்ணல, அந்த கொலைக்கும் இப்போ நடந்திருக்கிற பாபுவோட கொலைக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த கல்லு கடையை நம்ம பாபு அடிச்சுதான் வாங்கியிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே ஒரு நபர் வந்து சண்டை போட்டிருப்பாரு, அவரையுமே அதே இடத்துல போட்டு பொலன்னு பொழந்து எடுத்திருப்பான் பாபு. சோ இப்படிலாம் நடந்திருக்கிறத நமக்கு இங்க காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு யார் தான் கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியல, தலையெல்லாம் வலிக்குது, ஆளு என்ன பண்றது தெரியாம மேலே கீழுமா ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ கண்ணனோட வைஃப் ஒருத்தி சொன்னா இல்லையா, ஒரு மொட்டையன் தான் அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தான், என்ன பார்க்கும்போது நான் குனிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஒருவேளை அந்த மொட்டையன் சுனிலா இருப்பானோ, ஏன்னா அவன் சொட்டையனா தான் இருக்கிறான், அது அந்த பொண்ணு கண்ணுக்கு மொட்டையனா கூட தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. ஒருவேளை அந்த மொட்டையன் சுனில் தான் என்ன பண்ணிருக்கணும், இவங்க பாருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே வேணும்னே கதவை பூட்டி சாவியை மட்டும் அங்க வச்சிருக்கணும், கதவை பூட்டாம விட்டுருக்கணும், மழை வர்றதுக்கு முன்னாடியே அவங்க கதவை திறந்து பாபு இருக்கிற அந்த ரூமுக்கு போயிருக்கணும், அப்ப அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரும் சேர்ந்துதான் பாபுவை கொலை பண்ணிருக்கணும். அதே மாதிரி அவங்க அழகா வெளியே போனதுக்கு அப்புறம் கதவை சரியா சாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட இவன் பூட்டிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கெஸ் பண்றாரு. அப்ப இந்த கொலையை பண்ணது கண்ணன் இல்ல, சுனில் தான் அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கொலையை மறைக்கிறதுக்காக தான் அவனே போலீஸ்க்கு போன் பண்ணிருக்கான், நாம தான் கொலை பண்ணிட்டோம்னு சொல்லி யாருக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக உள்ளுக்குள்ள இருக்கிற யாரோ ஒரு ஆள் தான் பாபுவை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவரா ஒரு டிராமாவை கதை கட்டி விட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம அதே இடத்துல சில பேருக்கு சண்டை வந்திருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் இன்னைக்கு ஆடின சீட்டு இவங்களா பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு மிரிண்டா சொன்ன மாதிரியே அந்த ரோட்ல போற வர இடத்துல எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ்ல செக் பண்றாங்க. ஒரு இடத்துல மட்டும் சிசிடிவி கேமரா இருக்குது. சோ அந்த கேமரா பாருக்கு போற வழி தான் இருக்குது. சோ சுனில் யாரையாவது கொலை பண்றதுக்காக ஆளுங்களை கூட்டு போயிருக்கானு சொல்லி செக் பண்றாங்க. ஆனா அவன் போகும்போது
எம்டியா புல்லட்ல தான் போயிருக்கான், வரும்போது எம்டியா தான் போயிருக்கான். சோ அவன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல, அந்த பொண்ணு ஏதோ ஒன்ன குழப்பி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. கண்ணனை வேற வெளியே விட்டுருக்காங்க. கண்ணன் அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது அவன் பொண்டாட்டி ஆப்போசிட்ல வரான். பயபுல ஏதாவது நம்மள அடிப்பானு சொல்லி பயந்துகிட்டே போறாங்க. ரெண்டு பேரும் பிரிஞ்சு வேற இருக்காங்க இல்லையா. அவனும் எதுவும் பேசல, இந்த பொண்ணு எதுவும் பேசல. அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தங்க கிராஸ் ஆகி இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. மேலதிகாரி வேற பயங்கரமா திட்டுறாரு. திரும்பவும் நம்ம ஹீரோ மெரிண்டாவை பாக்குறதுக்காக போயிருக்கிறாரு. அன்னைக்கு நீ ஏதோ சொன்னல, மீதி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா அன்னைக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு திரும்பவும் சொல்லுது. அது இல்லாம நம்ம ஹீரோ உனக்கு 5000 ரூபாய் காசு தானே நான் கொடுக்குறேன், அன்னைக்கு எனக்கு சம்பளம் வரல மாச கடைசி, அதனாலதான் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ சொன்னாலும் இல்ல என் வீட்டுக்கார பிரிஞ்சு வந்துட்டேன், அந்த வீட்டுல இருக்க முடியல, ஒரு வாடகை வீட்டுக்கு தான் நான் பிடிச்சிருக்கிறேன், அந்த வாடகை வீட்டுக்கு ஒரு 5000 ரூபாய் காசு கொடுக்கணும், அதுக்காக அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு தான் உங்கள்கிட்ட அன்னைக்கு கேட்டேன், அதனால நீங்க தரல, அதுக்கப்புறம் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லி இருக்குது. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கிற மொட்டையன் வேற யாருமே இல்ல, அந்த சுனில் தான் வந்தான், சில அடியாளுங்கள்ட்ட ஏதோ சில விஷயத்தை கொடுத்தான், அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது. இப்ப நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்குது. சோ அப்ப அந்த கொலை பண்ணது கண்டிப்பா நம்மளோட கெஸ் படி சுனிலா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா எவிடன்ஸ் தான் இன்னும் கிடைக்கல. இப்ப அதே நேரத்துல நம்ம கண்ணனை காமிக்கிறாங்க. அவன் தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நம்ம ஹீரோ அவங்க பொண்டாட்டி கிட்ட பேசுறதையும் பாக்குறான். அவன் என் பொண்டாட்டியே ரூட் விட்டு இருக்கானுங்கடா, அவங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணன் நினைச்சிட்டு திரும்ப சுனிலை பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சுனில அதே இடத்துக்கு வரான். சுனிலு கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்கான். ஏதோ ஒரு ரகசியமா. அது என்ன ரகசியம் அப்படின்னா போலீஸ்காரங்க விசாரணையில ஒரு கொலை நடந்துச்சு, அந்த கொலைக்கும் பாபு கொலைக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணன் சொல்லியிருப்பார் இல்லையா. அது இல்லாம போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாத ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இங்க சுனில் கிட்ட சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போன பாபு ஒரு நபரை ஆத்தங்கரையில அமுக்கி கொலை பண்ணி இருக்கிறாரு. அந்த வழியா போய்கிட்டு இருக்கிற நம்ம கண்ணா அதை பார்த்திருக்கிறாரு. பார்த்தத பாபுவும் பார்த்துறாரு. என்னடா வெளியெல்லாம் போய் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. இல்ல நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கண்ணனை அங்கிருந்து பயந்து போய் வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த இறந்து போன நபர் இருக்காலே ஆத்துல அமுக்கி, அந்த இறந்து போன நபர் வேற யாருமே கிடையாதுங்க, நம்ம ஹீரோவோட அப்பா. சோ அப்போ இங்க இருக்கிற எஸ்ஐ அவனோட பையன், அதை விசாரிக்கணுங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறான். ஒருவேளை பாபு கொலை பண்ணது அவனா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க கண்ணை நம்ம சுனில் கிட்ட சொல்றான். என்னடா கேம் ஆடுறியா இல்ல ஏதாவது உளறியா அப்படின்னு சொல்லி கேட்டா உளரல, அவங்கிட்ட நான் பேசும்போது திருவனந்தபுரமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன், அதுக்கு அவன் ஆமா அப்படின்னு தான் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற கண்ணன் சொல்றான். ஒரு டைம் விசாரிக்கும் போது கேட்டிருப்பாரு இல்லையா, அதுதான். அது இல்லாம அவனோட பேரு சந்தோஷ், பக்கத்துல சீஜன் இருந்தது. சோ அதோட இனிஷியல் கரெக்டா தான் இருக்குது, அவனோட பையன் தான் அது. அது இல்லாம இந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் வாங்குறது கேட்டே வந்திருக்கான். இந்த கேஸையும் அவன் ஏன் எடுத்து விசாரிக்கணும், பழி வாங்குறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு நாளா எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல ஒரு தடவை உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன், ஞாபகப்படுத்தி பாரு அப்படிங்கிற மாதிரி கண்ணனும் சொல்றாரு. ஒரு தடவை டாஸ்மார்க்ல வேலை பார்க்கும்போது கூட சுனில் அதே இடத்துல நின்னுட்டு இருப்பான். இந்த நடந்த கொலையை பத்தி சொல்லலாம்னு வருவாரு. ஆனா ஜன்னல் வழியில இருந்து இதை நம்ம பாபு பாத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. அதனாலதான் இந்த ஆளு எதுவுமே இல்ல, மீன் பிடிக்க வா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தனியா கூட்டிருப்பாரு. ஆனா அப்பவுமே இந்த சுனில் போகல. அன்னைக்கு பாபு என்ன பாத்துக்கிட்டே இருந்தானா, அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்றது, ஒருவேளை அவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க இருக்கிற சுனிலுக்கு டவுட் வருது. அதுக்கு சரியான எவிடன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சுனிலும் கண்ணனு ஒரு பக்கம் அந்த பாருக்கு போலாம்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்பிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த கொலை, அது மட்டும் இல்லாம சுனில் இவங்களோட சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம மெரிண்டா தானே யாரோ ஒருத்தவங்களை பார்த்தேன்னு சொன்னாங்களே, அது எந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போட்டோவையா பாத்துக்கிட்டு இருக்க திடீர்னு அந்த அம்மாக்கு மயக்கம் வந்துருது. மயக்கம் போட்டு விழுந்ததுல அந்த அம்மா இடுப்பையும் பாக்குறாரு நம்ம ஹீரோ. அவ கரெக்டா மயக்கத்துல தான் இருக்கிறா. என்ன இந்த மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா உடனே தண்ணி எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மெரிண்டாவை வலிஞ்சு பாக்குறது, சைட் அடிக்கிறதுன்னு இருக்கு. இதுக்கும் அந்த பொண்ணு புரியுது, இந்த அளவுக்கு காஞ்சி போய் கிடக்குற நாய் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுது. நம்ம ஹீரோக்கு ஒரே அவமானமா போகுது. கார்ல உட்காந்து ஆர்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பக்கத்துல புல்லட்ல வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் கண்ணனும் சுனிலும் போயிட்டு சம்பவம் நடந்த அந்த கல்லுக்கடையை யாருக்கு தெரியாம போயிட்டு வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது சிகரெட் துண்டு ஒண்ணு கிடக்குது, அதுவும் ஸ்ட்ராபெரி பிளேவர். நம்ம கண்ணன் தான் அதை எடுக்கிறாரு. சுனில் இங்க வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இதை பாரு, இந்த சிகரெட் துண்டை பாத்துருக்கிறியா, நான் பாத்துருக்கிறேன், விசாரிக்கும் போது அந்த எஸ்ஐ சந்தோஷ் வந்துட்டு குடிப்பான், அதே பீடி தான் இங்க இருக்குது, நம்ம ஏரியால இந்த மாதிரி சிகரெட் குடிக்கிற ஆள அவன் ஒருத்தன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இங்க ஒளிஞ்சு நின்னு பாத்துருக்கிறாரு. இவர் ஒளிஞ்சு நின்னு பாத்துருக்கிற இடத்துல இருந்து நம்ம பாபு இறந்து போன ஆளு உட்கார்ந்து இருக்கிற இடமும் ஒரே நேர்கோட்டுல தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் தான் வாட்ச் பண்ணிருக்கணும் அப்படிங்கறதான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இங்க பாபு சுனிலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாரு. அங்க ஒரு ஆளு கத்திக்கிட்டே இருக்கிறான். அவன் வேற கத்துறது நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகி அந்த ஆளை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்க, தரையை துடைக்கலான்னு வச்சிருக்கிற தண்ணி கீழே கொட்ட
ஒவ்வொரு போலீஸ்காரங்களும் வழுக்கல் விட்டு விழுறாங்க. நம்ம ஹீரோவும் கீழே விழுந்துறாரு. ஹீரோ கீழே விழுந்துட்டு இனிமே பேசலாம்னு வச்சுக்கோங்க வாயை உடைச்சிருந்தான்னு சொல்லி மிரட்டிட்டு போறாரு. பேண்ட் எல்லாம் ஈரமாயிடுச்சுன்னு சொல்லி பேண்ட் எல்லாம் கழட்டிட்டு டவுசர் போட்டுக்கிட்டு மேல சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே இடத்துல ஒரு போன் கால். யாருன்னு பார்த்தா மெரிண்டா தான் போன் பண்ணிருக்கா. நான் அவங்கிட்ட சொன்ன விஷயம் யாருக்கே தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவன் தான் என்ன கொலை பண்ண வந்திருக்கான்னு நினைக்கிறேன். தூரத்துல இருந்து கல்லு விட்டு கடைசியா வீட்டு கண்ணாடியை உடைச்சிட்டான். இப்ப டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க சீக்கிரமா வா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோவும் இந்த உடனே வரேன்னு சொல்லிட்டு போட்ட ட்ரவுசரோட அங்கிருந்து கீழே இறங்கி வந்து வண்டி எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. எவ்வளவு நேரம் வருவ சீக்கிரம் வந்து தொலையா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்க. ஏண்டி வந்துகிட்டு தானே இருக்கிறேன், பைக்ல தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன சைட் அடிக்கணும் என்ன ரசிக்கணும்னா மட்டும் எங்க இருந்தாலும் ஓடி வரல, இப்ப மட்டும் ஏன்டா லேட்டா வர, அவன் என்ன கொன்னுடுவான்டா அப்படின்னு ஒரு பக்கம் இந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு வழி தெரியாம நின்னுட்டு இருக்கான். நான் இங்க நிக்கிற எந்த பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏன்டா முட்டாள் நீ தானே நிக்கிற, உனக்கு தெரியாத எந்த பக்கம் வரணும்னு என்னடா கேள்வி கேட்கிற, பயத்துல நான் தான்டா இருக்கிறேன் நீ இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாலும் சரி ஒன்னும் பயப்படாத நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவரு வேகமா பைக்ல போயிட்டு இருக்காரு. அதே நேரத்துல சுனில் ஒரு பக்கம் பைக்ல வந்துட்டு இருக்கான். யாரோ கையை காட்டுற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா கண்ணன். அவரோட கை காலெல்லாம் அடிபட்டு இருக்குது. என்னையா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல நான் வந்துகிட்டு இருந்தேன், ஒரு ஸ்கூல் பஸ் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தது, அவன் என்னை இடிக்கிறதுக்காகவும் கொலை பண்றதுக்காக தான் பிளான் பண்ணா, என்ன பயன்படுத்துற மாதிரி இருந்துச்சு. ஒரு கட்டத்துல என்ன இடிச்சு ஒரு பெரிய புதர்ல தள்ளி விட்டான். அதுக்கப்புறம் இந்த வண்டி போனதுக்கு அப்புறம் தான் என்ன செத்துட்டான்னு நினைச்சிருப்பான் போல. ஆனா நான் சாகல, அங்க இருந்து வேஞ்சு வந்துட்டான், அதுல அடிபட்டதுதான் இது. யாரையா அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியல, ஒரு ஸ்கூல் பஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நம்ம கண்ணை சுனில் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த நம்ம மெரிண்டா இருக்கா இல்லையா, அவ வீட்டுல இருந்து வேற தூரத்துல இருந்து பார்த்தா ஏதோ ஒரு மாஸ்க் போட்டிருக்கிற ஒரு நபர் பயன்படுத்துற மாதிரியே இருந்திருக்குது. அவன் மாஸ்க் எல்லாம் போட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரியான நேரத்துக்கு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் அங்க யாருமே இல்ல, துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்துல இருந்து நம்ம மெரிண்டா இந்த துப்பாக்கி உண்மையாலுமே சுடுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, சுடுறதுல நான் எக்ஸ்பர்ட், கோல்டு மெடலிஸ்ட், என்ன பார்த்து இப்படி கேட்டிருக்கிற பாத்தியா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆள் உங்க வருவதை பார்த்துட்டு தான் ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மெரிண்டா பேசிக்கிட்டு இருக்கு. அதே இடத்துல நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்கிறாரு. திரும்பவும் நம்ம கண்ணனும் சுனில் நேரா அந்த கல்லுக்கடைக்கு தான் போறாங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு இடத்துலயும் கயிறு கட்டி எப்படி இவங்க இழுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா கொலை நடந்தது ஒரே நபரா அவரால் தூக்க மாட்டிக்கல, யாரோ கொலை பண்ணிருப்பாங்க, அதுவும் நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணிருப்பாங்க சொல்லி கண்ணன் சொன்னார் இல்லையா. ஒருவேளை இந்த மாதிரி தான் கயிறு கட்டி இழுத்துருக்கணும் சொல்லிட்டு நம்ம பாபு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து ஒரு கயிறை நம்ம கண்ணை நேரா எடுத்துட்டு போய் வெளியே விடுறாரு. வெளியே இருந்து உள்ள ஒரு நபர் கயித்துல மாட்டிருக்கணும், அதே மாதிரி வெளியே இருந்து ஒரு நபர் கயித்தை இழுத்துருக்கணும். சோ ரெண்டு பேர் தான் இதை பக்காவா பிளான் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணன் சுனில் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து ஒரு மாஸ்க் போட்ட இடத்துல இருந்து யாரோ பார்த்தாங்கன்னு சொல்லி மெரிண்டா சொன்னா இல்லையா, அந்த இடத்துக்கு போய் பார்த்தா சுனில் தான் இதை பண்ணிருக்கணும் சொல்லிட்டு சுனில் யூஸ் பண்ற சில மருந்து டப்பா அங்க கலந்துருக்குது. சோ அவன் தான் உன்னை பயன்படுத்துறதுக்காக வந்திருக்கிறான், நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. பதறி அடிச்சுக்கிட்டு மெரிண்டாவை அங்கேயே விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு வேகமா போறாரு. அந்த கல்லுக்கடை இருந்தது இல்லையா, அந்த கல்லுக்கடை இப்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு டெட் பாடி ஒண்ணு இருக்குது. அந்த டெட் பாடியை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மிரண்டு போறாரு. என்ன நடந்துச்சு இப்போ? ஒரு பக்கம் நம்ம கண்ணனும் சுனிலும் தான் அங்க நின்றுட்டு இருந்தாங்க. பாபுவை எப்படி கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி செய்கை காமிச்சிட்டு இருந்தாரு நம்ம கண்ணன். இப்ப அந்த கல்லுக்கடையை எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாம இங்க ஒரு டெட் பாடி இருக்கு இல்லையா, இந்த டெட் பாடி பார்த்து நம்ம ஹீரோ ஏன் ஷாக் ஆகிறாரு. அப்படியே இங்க படம் நிக்குது. இப்போ ஒரு கிளைமாக்ஸ், ஒரு பிளாஷ்பேக்கு போகுது. கண்ணை சுனில் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா இல்லையா, கண்டிப்பா உள்ள ஒருத்தவன் கயிறை பாபு கிட்ட போட்டிருக்கணும், வெளியே இருந்து ஒரு நபர் கழுத்தை கட்டி இழுத்துருக்கணும்னு. இப்ப இதுல சுனில் கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா கண்ணன் வந்து ஒரு பயங்கரமான மெஜிஷியன். சோ மேஜிக் எல்லாம் பயங்கரமா பண்ணுவான். மேஜிக்ல இருக்கிற ஒரு ட்ரிக் என்னன்னா அந்த தந்திரத்தை வெளியே சொல்லக்கூடாது. ஆனா பல தடவை கண்ணன் தாங்கிட்ட இருக்கிற மேஜிக் வித்தைகளை சுனில் கிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பான். இப்போ சுனிலுக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த கல்லு கடையா அன்னைக்கு நான் பூட்டிட்டேன், உள்ள யாருமே வரலன்றது எனக்கு நல்லாவே தெரியும். கடைசியா பாபுக்கு சரக்கு கொடுத்தது நீ தான், அப்படி குடுக்கிற சரக்குல ஒருவேளை நீ மயக்க மருந்த கடந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. என்னடா என்னைய சந்தேகப்படுறேன்னு சொல்லி கேட்டா, ஆமா, ஏன்னா டிபார்ட்மெண்ட் சப்போர்ட்டோட சந்தோஷ் இங்க வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்படி வந்திருந்தாலும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு கயிறை கட்டி ஒரு பிளான் பண்ணி இந்த அளவுக்கு கச்சிதமா நீ ஒரே ட்ரிக்ல சொல்றனா, ஏன் இதை நீ பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சுனில் கண்டுபிடிக்கிறாரு. ஒருவேளை நீ தான் இதை பண்ணிட்ட, அதனாலதான் அதை ஈஸியா சொல்ற அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாரு. நீ தான் இந்த கயித்தை உள்ளுக்குள்ள இருந்து போட்டிருக்கணும், வெளியே இருக்கிறது உன் பொண்டாட்டி தான் இந்த கழுத்தை கட்டி இழுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுனில் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஒரு மேஜிக்க நீ சொல்லணும்னாக்கா உன் பொண்டாட்டி கிட்ட நீ சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பீடியை குடிச்சிட்டு இருந்தாரு சுனில். அந்த பீடியை அங்கவே தூக்கி போட்டுட்டாரு. போட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிளாஷ்பேக்ல நம்ம கண்ணன் இருக்கா இல்லையா, அவனும் அவன் மனைவியும் ரெண்டு பேரும் தான் ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா,
பாபுவை கொலை பண்ணணும். அவனை கொலை பண்ணணும்னா சாதாரண ஆளு கிடையாது, அவன் பலசாலி. இருந்தாலும் பலசாலிக்கு இருக்கிற ஒரு விட்னஸ் மூளைதான். மூளை அவனுக்கு கம்மி, அதை நம்ம பயன்படுத்துறோம். நான் ஒரு பயங்கரமான மியூசிஷியன், சோ என்னோட ஒட்டுமொத்த திறமையும் நான் இதுல தான் காட்ட போறேன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து உள்ள பார்த்தா எல்லாமே தெரியும், ஆனா உள்ள இருந்து வெளியே பார்த்தா ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு 2 கண்ணாடியை ரெடி பண்றாரு. ஒரு பயங்கரமான ப்ளூ பிரிண்ட் அந்த கல்லுக்கடையை தான் போட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி நைட் டைம்ல எல்லாரும் கடையை மூடிட்டு நாங்க உள்ளுக்குள்ள சீட்டாடுவோம். அந்த டைம்ல நான் கடைசியா பாபுக்கு சரக்கு கொடுக்க போவேன். அந்த சரக்கு கொடுக்கிற நேரத்துல கண்டிப்பா உனக்கு நான் ஒரு சிக்னல் கொடுப்பேன். வெளியே இருக்கிற லைட்டு ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அந்த டைம்ல நீ வீட்டுல இருந்து கிளம்பணும். அந்த கண்ணாடிய ஜன்னல் கிட்ட வச்சிரு. நீ பார்த்தா உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும், ஆனா வெளியே இருக்கிறவங்க யாரும் வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாபுக்கு சரக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துல அவன் மட்டை ஆயிடுவான். அந்த டைம்ல நான் கழுத்தை மட்டும் கழுத்துல போட்டு விடுறேன். வெளியே வந்து நீ பிடிச்சி இழுத்துரு. அவன் ஒரேடியா செத்துருவான், யாருக்கு எந்த டவுட்டும் வராது. இழுத்துட்டு கொஞ்ச நேரத்துல நான் கழுத்தை அறுத்த உடனே நீ அந்த கழுத்தை மீதிலாம் எடுத்து சுத்திட்டு வெளியே போயிடணும். அப்பதான் இந்த ப்ளூ பிரிண்ட் எங்க போய் முடியுதுங்கிறது சந்தேகம் யாருக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கான். ஏன்னா ஒரு பொண்ணால தனியா அவ்வளவு பெரிய வெயிட்டை இழுக்க முடியாது இல்லையா, அதனால பக்காவா பிளான் பண்ணி வெளியே நிக்கக்கூடிய ஒரு வண்டி இருக்குது, ஒரு டாடா ஏசி. அந்த டாடா ஏசி ஆன் பண்ணா சத்தம் கேட்டுடும், அதனால நியூட்ரல் பண்ணு, மேட்ல நான் நிறுத்தி வைக்கிறேன். அந்த வண்டிக்கு பின்னாடி இந்த கைத்தை கட்டிடு. மேட்ல இருந்து வண்டி கொஞ்சம் மூவ் ஆகும்போது ஒரு கட்டத்துக்கு மேல மூவ் ஆகுது, கரெக்டா இருக்கும். அவன் தொங்குருவான், செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி பக்கா ஸ்கெட்ச போட்டுதான் நம்ம கண்ணை இதை முடிச்சிருக்கிறாரு. சோ இந்த கரை எல்லாத்தையுமே நம்ம சுனில் இங்க கண்டுபிடிச்சிட்டாரு. சுனில் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது அவர் பிடிச்சப்பட்ட பீடு இருந்தது இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா கணிஞ்சு அங்க இருக்கிற ஒரு மரம் ஃபர்ஸ்ட் எரிய ஆரம்பிக்குது. அண்ணா நம்ம அப்புறமா சண்டை போட்டுக்கலாம், அங்க பாருங்க எரியுது, அதை அணைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டா மரம் தானே எரியுது, அது எரிஞ்சு நாசமா போனா போகுது, உன்னை நான் எவ்வளவு நம்புறேன், நீயே துரோகம் பண்ணிருக்கிறேடா நாய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க நம்ம கண்ணை ஒரு கத்தியை மறைச்சு வச்சிருக்கிறாரு. அந்த கத்தியை எடுத்து இடுப்பம் கடையில கரெக்டா சொருகி விட்டுறாரு. அங்கேயே போயிட்டு நடந்து போயிட்டே இருக்கிற அந்த ஆள் குத்து வாங்கிட்டு, அண்ணா சுனிலண்ணா உன்னை நான் வேணும்னு பண்ணணும்னு நினைக்கலண்ணே, வான ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கண்ணை கூப்பிடுறாரு. நாயே உன்னை எந்த அளவுக்கு நான் நம்பினேன் துரோகி, என்ன இடுப்புல குத்துலடா, கிட்னில குத்தி இருக்கிறடா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் அழுதுகிட்டே நடந்து போயிட்டு இருக்காரு. அண்ணன் கிட்னி முதுகுல தானே இருக்குது, அங்க இல்லண்ணே வான ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம கண்ணை சொல்றோம். முட்டா பையில நான் செத்துருவேன்டா, ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பின்னாடி அந்த கல்லு கடையை எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன், நான் யாருக்கு இது வரைக்கும் எந்த துரோகமும் பண்ணல, எந்த கெடுதலும் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது இப்ப நீ எனக்கு பண்ணிருக்கியே அது என்னது, அதுவே ஒரு பெரிய துரோகம் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லண்ணே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு கதையை நம்ம கண்ணை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. விசாரணையில இருக்கும்போது நம்ம ஹீரோ குடிச்சிட்டு இருந்த அந்த சிகரெட் துண்டெல்லாம் அங்கவே யாருக்கு தெரியாம பொறுக்கி வச்சிருக்காரு. பிளேட்டை மாத்தணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து போட்டிருக்கிறாரு. ஆனா சுனில் கிட்ட எப்படியாவது சொல்லிட்டு தனியா போயின்னு சொல்லிதான் முடிவு பண்ணிருப்பாரு கண்ணன். ஆனா சுனில் அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாரு. எதுக்காகடா இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் உங்ககிட்ட ஒரு நாள் வந்துட்டு நடந்த கொலையை பத்தி சொல்லணும்னு சொல்லி வந்தேன்ல, நீங்க கூட கேட்காம போயிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா, உங்கள்கிட்ட பாபு பண்ண கொலையை சொல்ல வந்தேன்னு நினைச்சு தெரிஞ்சு என் வீட்டுல நான் இருக்கும்போது என்ன வந்து பயங்கரமா பாபு அண்ணா அடிச்சாரு. அடிச்சது மட்டும் இல்லாம என் பொண்டாட்டிய வயிற்றுல எட்டி உதைச்சிட்டாரு. அவ கன்சீவா இருந்த குழந்தையுமே அதோட இறந்துருச்சு. எங்களுக்கு திரும்ப குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. 10 வருஷம் எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கேன், எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கேன். அந்த குழந்தைய பாபண்ண கொன்னுட்டாரு. நான் என் பொண்டாட்டியும் சேர்ந்து பழித்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளான போட்டோம், மத்தபடி நாங்க எதுவுமே பண்ணலனா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்க. அங்க இருக்கிற சுனில் சரி போ எங்க வேணாலும் போய் சந்தோஷமா இருந்துக்க அப்படின்னு சொல்லி அந்த கத்திய அப்படியே இவரை கைய வச்சு பிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிக்கிறாரு. அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நேரா அங்க எரிஞ்சுகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து அந்த டெட் பாடியை பார்த்தாரு இல்லையா, அது நம்ம சுனிலோட டெட் பாடி. சோ கொஞ்ச தூரம் நடந்து போறாரு. அந்த கத்தியோட ஒரு தடம் இருக்குது, அதை வச்சு நம்ம ஹீரோ ஓரளவுக்கு கெஸ் பண்றாரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே கூட்டம் கூட்டமா வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் இதெல்லாம் பண்ணது, யார் இவனை கொலை பண்ணது, சுனில் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. பயங்கரமா டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சு விரட்ட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம மெரிண்டா இருக்கா இல்லையா, அவளும் அவன் வீட்டுக்காரங்களும் சேர்ந்து தான் பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட குழந்தைய கொன்னுட்டான் பாபு. அதை கொலை பண்றதுக்காக தான் நம்ம கண்ணனும் அவங்க மனைவி சேர்ந்து போட்ட பிளான். வெளியே யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பாபு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்க மாட்டாங்க அவங்க மனைவி. சோ ஒரு சந்தேகத்தை மக்களுக்கு ஏற்படுத்தணும். அப்படி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தினா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சண்டை போட்டாங்க, இவங்க 2 பேரும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு ஊரே பேசும். இது நம்மளுக்கு சாட்சியா இருக்கும். ஆனா கொலையை நாம தான் பண்றோம்னு பக்கா பிளான் போட்டாங்க. ஆனா இதுல சம்பந்தமே இல்லாம சுனில் வந்து மாட்டி இறந்து போயிட்டாரு. சோ நான் இப்படி ஒரு கொலை பண்ணிட்டு சொல்லி அழுதுகிட்டு இருக்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவோட வண்டி சத்தம். ஹீரோ நேரா இங்கதான் வந்துகிட்டு இருக்காரு. அவங்க மனைவி இது பாருங்க, இந்த விஷயம் எதுவுமே அவனுக்கு தெரியாது, என் கழுத்துல கத்தி வச்சு கொண்டுடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருங்க, அப்படியே நம்ம ஓடி போயிடலாம்
பண்ணிடலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுத்து வெளியே நீட்டுறாரு. இதை பாரு கண்ணா, ஒழுங்கா அவளை விட்டுடு இல்லனா சுட்டுடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் சும்மா பிளு தான் பண்ணிட்டு இருப்பான், அவன்லாம் சுடமாட்டான் அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்க. திடீர்னு நம்ம ஹீரோ என்ன நினைச்சாருன்னு தெரியல, துப்பாக்கியால சுடுறாரு. சுட்ட மனுஷன் நேரா அவனை சுடுவான்னு பார்த்தா நம்ம பொண்ணை சுட்டுறாருங்க. மெரிண்டாவை சுட்டதுல மெரிண்டா அங்கே பொத்துன்னு விழுந்துடுறான். இடுப்பு கிட்ட சுட்டுருக்கிறாரு. அடுத்தது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்காங்க. உசுருக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல, ஆனா மனுஷன் ஒரு டைலாக் கூட்டான் இல்லையா, நான் கோல்டு மெடலிஸ்ட் சுட்டதுல அப்படிப்பட்ட ஒரு ஆளு கரெக்டா பக்கத்துல இருந்து கூட சுட தெரியாம பாவு இந்த புள்ள இடுப்புலயே சுட்டு அது இந்த பொண்ணு ஒரு மாதிரி கேவலமா பாக்குது. அதையும் நம்ம ஹீரோ எப்படி திரும்ப சமாளிக்கிறாரு, இல்ல இல்ல நான் அவனை சுட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, கத்தி கண்டிப்பா அவன் கழுத்தை கிழிச்சிருக்கும், நான் அதனாலதான் ஒன்ன சுட்டேன், ஒன்ன சுட்டவனே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அவன் அப்படியே சரண்டர் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு அந்த பக்கம் டைம் எல்லாம் பாக்குது. பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்ணன் தான் அந்த சுனில கொலை பண்ணிருக்கிறான். அதுவும் இல்லாம உன்னை மிரட்டினதும் கண்ணன் தான். ஏன்னா சுனிலோட மருந்து எடுத்துட்டு போயிடுவோம் வீட்டுக்கு முன்னாடி போட்டான் இல்லையா, அதுவும் கண்ணன் தான். இது எல்லாத்தையுமே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா கண்ணன் தான் பாபுவை கொலை பண்ணல. அவன் கொலை பண்றதுக்கான போட்ட பிளான் எல்லாம் ஒண்ணுதான், ஆனா கொலை பண்ண ஆளு வேற. அந்த ஆளு யாரு அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த கொலைகாரன் யாருங்கிறது நமக்கு தெரியாது. சில தடவை நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கலாம், ஏன் நமக்கு எதிர்த்த மாதிரில கூட இருக்கலாம், ஆனா அவனை நான் பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு சரி சார் போய் பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட கையை அப்படியே பிடிக்கிறாரு. இது வந்துட்டு மேஜிக் ட்ரிக், சோ அந்த தந்திரம் என்னங்கிறது தெரியாம நாம கொலைகாரங்கள அவ்வளவு சீக்கிரமா பிடிச்சிட முடியாது, ஆனாலும் நான் பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பு சிரிக்கிறாருங்க. சிரிச்சுட்டு டைம் அப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கொலைகாரங்க யாரு, இந்த பொண்ணை நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சிடுவாரா இல்ல அரெஸ்ட் பண்ணிடுவாரா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில படத்துல காட்டல, ஆனா ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறாரு. அதனாலதான் அந்த பொண்ணோட கையும் பிடிச்சிருப்பாரு. ஒரு சீன்லயும் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி கொலைகாரங்க நம்ம முன்னாடியே இருக்கலாம், எதிர்த்தபுல கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. டைம் அப்னு சொல்றதுக்கு காரணமும் அதுதான். 10 நிமிஷம் பேசிட்டு அரெஸ்ட் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்திருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் இந்த கேஸை ஃபைனல் பண்ணி முடிச்சிட்டாரு. சோ கண்ண ஒரு மேஜிக் வித்தெல்லாம் தெரிஞ்சுவான். அவன் எந்த அளவுக்கு நம்ம மாட்டக்கூடாதுன்னு பக்காவா பிளான் பண்ணிட்டான். கடைசியில அவன் வாயே அவனுக்கு உழ வச்சிருச்சு. எப்பயுமே ஒரு மேஜிக் தந்திரத்தை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அதுதான் அந்த மேஜிக்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஆனா அதையுமே அந்த ஓட்டவன் என் கண்ணை சுனில் கிட்ட சொல்லி கொடுத்ததால கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இந்த கேஸ்ல சுனில் மாட்டிக்கிட்டான், இல்லனா வேற மாதிரி போயிருக்குன்னு சொல்லி இந்த படத்தோட கதையை அப்படியே முடிப்போம். இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.